அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு கணிதம் 2024ல் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத பார்க்கலாம். இது உங்களோட எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1 மார்க் கொஸ்டின் 14 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் 4 ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன ஆன்சர் கரெக்டாக வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, செகண்ட் ஒனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தேர்ட் ஒனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, fourth one का answer option C, fifth one answer option B, sixth one answer option A, seventh one answer option A, eighth one answer option B, ninth one answer option B, 10th one answer option A, 11th one answer option A, 12th one answer option D, 13th answer option C, 14th answer option D. நெக்ஸ்ட்டு பார்ட் 2 1 மார்க் கொஸ்டின் 14 பார்த்தாச்சு. ஆன்சர் பார்ட் 2ல் நிறைய சம்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லா சமையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள் 2 மார்க் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு சமயம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு அப்படியே வீடியோ பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ஸ்லைட் மூவ் பண்ணுறேன். ஒரு கொஸ்டினாக பார்த்துக்குங்க. இதோட ஆன்சர் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் இதோட ஆன்சர் கீ. இப்போ 1 மார்க் பார்த்தோம்ல, இதோட ஆன்சர் கீ தான் பார்த்துக்குங்க. இப்போ 2 மார்க்ஸோட ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு சம்முக்கும் ஆன்சர் இங்கே ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்க்கும் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அடுத்து இங்கிலீஷ் மீடியம் பார்த்துடலாம். ஆன்சர் கீ இது 1 மார்க்கு. பார்ட் 2 நெக்ஸ்ட்டு பார்ட் 3 பார்க்கலாம். 5 மார்க் கொஸ்டின்ஸ் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்குங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இதோட ஆன்சர் பார்க்கலாம். இது 5 மார்க் கொஸ்டின்ஸ். இதோட ஆன்சர் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு ஒவ்வொரு மார்க் கொடுப்பாங்க, பார்த்துக்குங்க கேர்ஃபுல்லாக. இங்கிலீஷ் மீடியம். நெக்ஸ்ட்டு தமிழ் மீடியம் பார்க்கலாம்.
தமிழ் மீடியத்தில் பாருங்கள், ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் இங்கே இருக்குது. அதே தான் தமிழ் மீடியத்தில் இருக்க ஆன்சர். இப்படி பார்த்துக்குங்க ஒன் பை ஒன்னாக. ஒன் பை ஒன்னாக பார்த்துக்க. 37வது கொஸ்டின், இது 39, அடுத்து 40, 41, 42, அடுத்து பகுதி 4 கொஸ்டின் பார்க்கலாமா? இதில் என்னென்ன கொஸ்டின் கேட்டு எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் அட்டன் பண்ணணும். ஆனால் வந்து இது அல்லது அது, இப்போ 43ல் இதில் ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு அட்டன் பண்ணால் போதும். 2 தான் கேட்டிருக்காங்க. பார்க்கலாம் இதோட ஆன்சரை. பாருங்கள், இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ரஃப் டயக்ராம் எழுதுனா அதுக்கு 1 மார்க்கு வரைஞ்சா, ட்ராயிங் லைன் செக்மெண்ட்டுக்கு 1 மார்க்கு, ட்ராயிங் சர்க்கிளுக்கு 3 மார்க்ஸு, மார்க்கிங் ஆல்டிடியூட்க்கு 1 மார்க்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் யூகேஆருக்கு 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதேமாதிரி இது அதே மாதிரி தான் ரஃப் டயக்ராம் எழுதணும். ட்ராயிங் ஃபஸ்ட்டு சர்க்கிளுக்கு 2 மார்க்ஸு, ட்ராயிங் த லைன் செக்மெண்ட் 8 சென்டிமீட்டருக்கு 1 மார்க்கு, ட்ராயிங் த செகண்ட் சர்க்கிளுக்கு 2 மார்க்ஸு, ட்ராயிங் த 2 டேஞ்சன்ஸ்க்கு 1 மார்க்கு, லென்த் ஆஃப் த டேஞ்சன் 7.3 சென்டிமீட்டர், 7.4, 7.5. ஓகேவா? அதுக்கு 1 மார்க், மொத்தம் 8 மார்க்ஸ். ஓகே, தமிழ் மீடியம் பார்க்கலாம். தமிழ் மீடியம் பாருங்கள், இதுக்கு உதவி படம் 1, கோட்டு துண்டு வரைதல், வட்டம் வரைதல், நடுக்கோடு வரைதல், முக்கோணம் PQR வரைதல். இதுக்கு 8 மார்க்ஸ் கிடைக்கும். இதுக்கு அதே மாதிரி தான், உதவி படம் வரைஞ்சால் 1 மார்க்கு, முதல் வட்டம் வரைஞ்சிங்கன்னா 2 மார்க், மையத்திலேருந்து 8 சென்டிமீட்டர் கோடு வரைஞ்சிங்கன்னா 1 மார்க்கு, இரண்டாம் வட்டம் வரைஞ்சால் 2 மார்க்கு, தொடுகோடு வரைஞ்சால் 1 மார்க்கு, தொடுகோட்டு நீளம் அந்த 7.3, 7.4, 7.5 சென்டிமீட்டர் வந்து 1 மார்க், மொத்தம் 8 மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே, நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ளேலிஸ்ட் லிங்க் இருக்கும், அதில் போய் பார்த்துக்குங்க. ஓகே.